ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு நல்ல கலெக்ஷனோடு வந்திருக்கேன். இந்த கலெக்ஷனை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆகுதோ அதை கமெண்ட் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி படம் பார்த்து கதை சூழலில் சூப்பரான ஒரு கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பேர் மஞ்சுளாங்க. எனக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 37 ஆகுது. நான் ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நான் இந்த சில்கி க்ரீன் கலர் சாரீ கட்டிட்டு எங்கே ரெடி ஆகிறேன்னு பார்க்குறீங்களா? எஸ், அஃப்கோர்ஸ்லி இன்றைக்கி என்னுடைய ஸ்டூடெண்ட்டோடைய அம்மாவுக்கு பர்த்டே. அந்த பர்த்டே பார்ட்டிக்கு தான் நான் கிளம்பிட்டுருக்கேன். நீ எப்போ உன்னுடைய ஸ்டூடெண்ட்டோட அம்மாவோட பர்த்டேக்கு போகிற அப்படின்னு கேட்கலாம். எஸ், இது ஒரு தனி சுவாரஸ்யமான கதைங்க. நான் நார்மலான மீட்டிங் வைக்கும்போது, பேரண்ட்ஸ் டீச்சிங் மீட்டிங் வைக்கும்போது எல்லாருமே சொல்கிற மாதிரி ப்ளஸ் அண்ட் மைனஸ் நான் சொல்லிட்டேங்க. அப்போ திடீர்னு அவங்களுக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகிருக்கு, என்னை ஸ்டாப் பண்ண சொல்லிவிட்டு, நீங்கள் எந்த காலேஜில் கிராஜுவேட் ஆனீங்கன்ற மாதிரி கேட்டாங்க. நான் படிச்சுட்டு வந்த காலேஜை பார்த்தே சொன்னேன். அப்போ திடீர்னு உங்கள் பேர் மஞ்சுளாவான்னு கேட்டாங்க. எஸ், என்ன உங்களுக்கு தெரியுமா, காலேஜஸில் பார்த்துருக்கலான்னு கேட்கவும், உங்களுக்கு தெரியுமாவா, நீங்கள் தான் காலேஜில் எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க, எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு 3 பிளேசஸில் ஏதாவது ஒன்றில் வந்துடுவீங்களே, சொல்லப்போனால் நான் உங்களுடைய பெரிய ஃபேனாக கூட இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அப்போ தான் தெரிஞ்சது என்னுடைய டிபார்ட்மெண்ட் பக்கத்தில் தான் இவங்களுடைய டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கூட எனக்கு தெரிஞ்சதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரீயூனியன் மாதிரி சேர்ந்தோம். அப்புறம் அவங்க கேட்க ஆரம்பித்தாங்க, ஏங்க நீங்கள் காலேஜில் படிக்கும்போது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கள்ல, அப்புறம் நீங்கள் இந்த டீச்சர் ப்ரொஃபஷனுக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும், எங்கேங்க நம்ம ஆசைப்படுறது எங்கே நடக்குது. அது நம்ம மிடில் கிளாஸாக இருந்ததுனாலேயே கிடைச்ச ஒரு சான்சஸ் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். நான் ஸ்போர்ட்ஸ்லேயே என்னோடய கெரியர் சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய ஸ்பான்சர்ஷிப் வேணும், எனக்கு பெரிய பேக்கப் வேணும் இல்லையா. ஸோ என்னால் அதெல்லாம் முடியாது. அதனால தான் நான் ஒரு டீச்சர் ப்ரொஃபஷனை எடுத்து என்னுடைய படிப்பு வச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படின்னு சூஸ் பண்ணுன்றது சொன்னேன். ஸோ அவங்களும் கேட்டுட்டு ஓகே, இதில் உங்களுடைய பெஸ்ட்டாக பண்ணுங்கன்ற மாதிரி அந்த ஒரு மீட்டிங் முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபங்க்ஷன் ஆச்சு, அதனால் நான் தேடி கண்டுபிடிச்சி இந்த சாரீ எடுத்திருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளைன் சாரீங்க. சட்டின் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. சாரீ அண்ட் சில்கி ஃபினிஷ். ஓகேங்களா. இதில் எந்த டிசைனும் கிடையாது. ஈவன் இந்த பார்டர் கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளைனாக தான் இருக்கும். இதுகளுடைய ப்ளவுஸ் பிளாக் கலர். ஸோ அந்த பிளாக் கலர்ன்றதுனால சாரியோடைய லுக் இன்னும் என்ஹான்ஸ் ஆகி காமிக்குது. இந்த சாரீ பற்றின கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள். டாடா.